இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புளி மிளகா தாங்க செய்ய போகிறோம். இது தொக்கு புளி மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்க சில் கிளைமேட்டுக்கு ரொம்பவே செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறது ஈஸி. இதை பாருங்கள், காம்போட தான் போடணும். நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். காம்போட தான் போடணும். இதே மாதிரி நடுவில் சென்டரில் மட்டும் கீறி விட்டுக்கணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு நெல்லிக்காய், கொஞ்சம் பெரிய சைஸ் நெல்லிக்காய் சைஸ் எடுத்து இவ்வளோ புளி ஊற போட்டுருக்கேங்க. நான் நல்லா சுடுதண்ணியில் ஊற போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா நம்ம குழஞ்சி வரும். என்றைக்குமே புளி சாப்பாடு இந்த மாதிரியெல்லாம் புளி அதிகமாக சேர்த்து நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் ஊற போடுங்க. நல்லா குழஞ்சி வந்துடும். இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா குழஞ்சி வந்துருக்குதுன்னு. இப்போ இது ஒரு பக்கம் ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம மிளகாயை கீரி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சரிங்களா? வச்சு இந்த மாதிரி சென்டரில் கீரி எடுத்துக்கோங்க. காம்பு இருக்கட்டும். காம்பு தான் அதில் ஹைலைட் டேஸ்ட்டே. இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க. இருக்கிற எல்லா மிளகாய் இது போல் நம்ம கீரி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. 5 நிமிஷத்து வேலை தாங்க. கடன்னு செஞ்சிடலாம். பற்ற வச்சாச்சுங்க. சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றணுன்றது இல்லை. நம்ம தாளிக்கிறோம் இல்லைங்களா, அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றினோம்னாலே போதும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு வெந்தயம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்குங்க. ஈக்குவல் அளவு எடுத்துக்கோங்க. கசக்கும் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம புளி ஊற்றுறதுனால கசக்காது. கடுகு வெந்தயம் நம்ம 1 ஸ்பூன் வெந்தயம் 1 ஸ்பூன் கடுகு. எண்ணெய் காஞ்சிச்சு, போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இந்த மழை காலம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஏன்னா எல்லாருக்குமே கோல்டு சளி பிடிச்சிருக்கோங்களா, அதனால் வாய்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்பவுமே வதங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஒரு லைட்டாக அந்த ராஸ்மெல் பச்சை ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ நம்ம தாளிச்சிருக்கோம். ரொம்பலாம் வதங்கி ரொம்ப அது பாயில்டாகி வரணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு அளவுக்கு பாருங்கள் போதும். இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நம்ம புளி தண்ணி சேர்த்துட்டோம். இது நல்லா வற்றி வரணும். சுண்டி புளியோட நல்லா மிங்கிள் ஆகணுங்க. நம்ம உப்பு கொஞ்சம் அதிகமாகவே உப்பு போட்டுக்கணும். இதில் உப்பு இன்னும் போடலை, நான் போடுறேன். உப்பு நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இதுக்கு என்றைக்குமே சமையலுக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணிங்கனாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். அதெல்லாம் இருக்கட்டுமா, ஏன் இந்த சீசனில் நீ இந்த புளியை இப்போ செஞ்சுட்ருக்குறேன்னு சொல்லி கேட்டுறாதீங்க திடீர்னு. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க சில ஜீவராசிங்களுக்கு உடம்பு சரியில்லை. அதனால சும்மா அதை செய்யுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அதனால் இதை செஞ்சு வச்சிட்டோம்னா நிமிஷம் இல்லை. பாருங்கள், தம்பியை வேற வச்சுட்டு. அப்புறம் போன வீடியோவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஏமா மூஞ்சியை காட்டி வீடியோ போடு அப்படின்னு. என் மூஞ்சியை காட்டுறத பற்றி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. பட் நீங்கள் பார்த்து எதாவது ஷாக் ஆகிட்டிங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வீடியோ எடுக்கிற கால் இல்லை, அவர் வேலைக்கு போயிடறாருங்களா, தம்பி கை குழந்தை, அவனையும் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியல. அவனை தூங்க வச்சுட்டு தான் நான் ஒவ்வொரு வீடியோவுமே எடுத்து போடுறேன். நமக்கும் ஒரு அல்ப நம்பிக்கை தான், சரி நம்ம வீடியோ ரீச் ஆகும், கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படின்னு. ஏதோ எனக்கு தெரிஞ்சால் நான் செய்கிறேங்க. பார்த்து லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுறதுனாலும் பண்ணிட்டு போங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணி விடுங்க. சரி, அப்போ தானே ஏதாவது ஒன்று நடக்கும். நானும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன். அப்படியே சுண்டி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் கொஞ்சம் வெள்ளை இடிச்சிட்டு வந்துடுறேன். நான் அது பெரிய கட்டியாக இருக்குது, போட்டு உரல் லைட்டாக இடிச்சிட்டு வந்துடுறேன். நல்லா தளன்னு எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எந்த அளவுக்கு இருந்துச்சு, எவ்வளோ சுண்டிருச்சு பாருங்க. இன்னுமே சுண்டணுதுனால ட்ரை ஆகின தண்ணி இந்த டயத்தில் நம்ம வெல்லம் கொஞ்சம் போட்டால் போதும். ஏன்னா கொஞ்சம் தானே செய்கிறோம். நிறைய போட்டால் அப்புறம் புளி மிளகா இனிப்பு மிளகா ஆயிரும். ஸோ நம்ம இந்தளவுக்கு போட்டால் போதும். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அது அதிலே மெல்ட் ஆகிக்கும். நம்ம ரொம்ப நேரம் கிண்ட வேணும்லாம் அவசியம் இல்லை, மெல்ட் ஆகிக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த ரெடி ஆயிரும் நம்மளோட புளி மிளகா. கடகடன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் சமைச்சு முடிச்சுட்டு இந்த இட்லி பாத்திரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி ஊற்றி புளி தண்ணியை ஊற்றி நல்லா அரை சட்டிக்கு ஊற்றி மிளகாய் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. லைட்டாக கத்தியை வச்சு குத்தி விட்டு கீற மாட்டாங்க, போட்டு வச்சுருவாங்க. அந்த தணலே கடந்து சாயங்காலம் வரைக்கும் சுண்டிடும். அப்புறம் அந்த பொடி அடுப்பில் எடுத்து போட்டு 2-3 நாள் வைப்பாங்க. சுண்டி வந்ததுக்கப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் தான் வெல்லம் போட்டு வைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரச சாப்பாடு, தயிர் சோறு, ஒன்றுமே வேணாம், நீங்கள் வெறும் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இதை சாப்பிட்டீங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியாதவங்கலாம், தெரிஞ்சவங்களுக்கு இதோட டேஸ்ட் நான் சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் அது நீங்கள் கண்ணாடி டப்பாவில் போட்டு வச்சாலும் சரி, பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சிங்கனாலும் சரி. ஆனால் இந்த அலுமினிய பாத்திரத்தில் மட்டும் வச்சிடாதீங்க, ஓட்டையாயிரும். ஏன்னா புளி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால். பண்ணிடாமல் சொன்னால் எங்கள் வீட்டு பாத்திரம் ஓட்டையாகி போச்சுன்னு எனக்கு சண்டைக்கு வந்துடக்கூடாது யாரும். எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண அவசியம் இல்லை. புளி ஊற்றிருக்கனால நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். ப்ளஸ் வெல்லம் போட்டுக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். 2-3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா இல்லைன்னா பரவாயில்ல, சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா இருக்காது, இதோ டேஸ்ட் செஞ்சால் உங்களுக்கு தெரியும். இந்தளவுக்கு வந்துடணுங்க.
லைட்டாக இருக்கணும். அந்த கிரேவி வந்து லைட்டாக இருக்கணும். ஏன்னா அதில் ஊற ஊற இன்னும் டேஸ்ட்டு 2-3 நாளுக்கு அப்புறம் தான் அது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். பாருங்கள் எண்ணெய் நல்லா தெரிஞ்சிச்சு. லைட்டாக இருக்க அது ஊற ஊற தான் அதில் டேஸ்ட்டே வரும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விஜய் கஸ்து ஆஃபீஸில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது கஸ்தூரி.